தாவேக்கால இருக்கவங்களாம் ஒரு கோமாளியா, அதை ஒரு அறிவாளி சொல்றாரு. தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சியை பார்த்தா, ஒரு கட்சியில வந்து செல்லூர் ராஜு அதிமுக எடுத்தா கோமாளி மாதிரி தெரியும், திமுக எடுத்தா சில பேர் கோமாளி மாதிரி தெரியும். ஒரு கட்சியே கோமாளி வெற்றி கழகமா இருக்குது. கோட்பாடும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, எதுவும் தெரியாது, ஆனா கட்சி 15 வருஷம் கட்சி நடத்தி இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகாத நீ ஒரு கோமாளி. காலைல 6 மணிக்கு ஒரு பேச்சு, சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு பேச்சுன்னு பேசுற உங்க அண்ணன் ஒரு கோமாளி. இதெல்லாம் விட சீமான் கையெழுத்து போட்டு கொடுத்தா வெளிநாட்டுல இருக்க தமிழர்களுக்கு குடியுரிமை தராங்களாம். இதை விட ஒரு கோமாளித்தனம் இருக்கா என்ன? தாவேக்கா நாம் தமிழக கட்சிக்கு எதிரியா? எதிரி இல்ல. தாவேக்கா ஒரு உதிரி, செல்லமா தட்ட வேண்டியதான், தட்டி ஓரம் போடணும். எதுக்கு குறுக்கெடுக்கமா நீ ஓடுற? சண்டை அங்கடா. 26ல நீங்க விஜய்க்கு போட்டீங்கன்னா 26 பிறகு 70வது படத்துக்கு கதை கேட்க போயிடுவாரு. ஆமா, நாங்க கதை கேட்க போயிடுவோம், நீங்க வந்து கழுத மேய்க்க போயிடுங்க. 2026 அப்புறம் உங்க கட்சி இருக்குமானே தெரியல. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சின்னு சொல்லி சுத்தினே இருக்கீங்க. நாங்க பயிற்சி எடுக்க வரல, ஆட்சியை பிடிக்க வந்திருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்கு தாவேக்கா கட்சி வந்து ஒரு உதிரியா. அது வந்து இந்த பெரிய கட்சி சொல்றாங்க. என்னமோ இவங்க 50 வருஷம் ஆண்டுட்டு இப்போ வந்து 100 MLA வச்சுன்னு இருக்க மாதிரி பேசினு இருக்காங்க. 2026 வரட்டும் ப்ரோ, வேஸ்ட் லக்கேஜ் எல்லாம் மக்கள் தள்ளி விடுவாங்க. யாரு உதிரி கட்சின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.